இன்றைய தினம் வேலை நிறுத்தத்தில் 50% மேற்பட்ட ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர்கள் பணிக்கு செல்லவில்லை, ஆப்சென்ட் ஆயிருக்காங்க. அரசு இன்னைக்கு இயக்கி கொடுத்திருக்கிற வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மார்னிங் ஷிப்ட் வரவங்களையும் மதிய ஷிப்டுக்கு வரவங்களையும் வர வச்சு இன்னைக்கு வண்டி ஓட்டுறாங்க. அது இல்லாம புதிய ஓட்டுநர்கள் வேற வச்சிருக்காங்க. இது தொழிலாளர்களை நசுக்கக்கூடிய ஒரு செயல். அரசு முறையாக பேச்சுவார்த்தை நடத்தி இதுக்கு முடிவு கொண்டு வரணுமே தவிர, இன்றைக்கு காவல்துறை நண்பர்கள் கிட்டத்தட்ட 20,000 பேர் மாநிலம் முழுவதும் காவல்துறை இன்னைக்கு பணியமர்த்தப்பட்டு அவர்களும் பணியை செய்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் வேலை பளு இருக்கு. அரசுக்கு சுமையான செலவுகள் தான் அதிகமாக கூடிக்கிட்டு இருக்கிற வழிய ஒரு அனுபவம் இல்லாத ஒரு டிரைவர் ஓட்டுநர் வண்டியை ஓட்டி ஏதாவது விபத்து ஏற்பட்டா அது ஒரு நமக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்கணும். எங்களுடைய 7 அம்ச கோரிக்கையில முக்கியமா நாங்க வைத்தது வருகிற பொங்கலை கொண்டாடுவதற்கு வசதியாக பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த மாசம் கொடுக்க வேண்டிய டிஏ அரியரை கேட்டோம். அதையும் கொடுக்கல. பணியில செய்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு 4 மாசம் இந்த இதுல அரியர் இருக்குது, 18 மாசம் டிஏ அரியர் இருக்குது. அதுல ஏதாவது ஒண்ணு கொடுங்க, அவங்களும் பொங்கல் கொண்டாடட்டும்னு சொன்னோம். அரசு எதுக்குமே செய் சாதிக்காத ஒரு அராஜகமான முறையில தனியார் ஓட்டுநர்களை எடுத்துக்கொண்டு வச்சு இன்னைக்கு மத்தியானம் பணிக்கு வரவங்களை எடுத்து இப்ப காலையிலேயே டியூட்டி செய்ய சொல்லியும் கடமை, அதாவது ஒரு வற்புறுத்தலோட ஒரு அராஜகமான முறையில இன்னைக்கு வாகனத்தை இயக்கிட்டு இருக்காங்க. நாங்க எந்த இடத்துலயும் வாகனத்தை மறிக்கல. ஆனால் மதிய ஷிப்டுக்கு வரதுக்கு ஆள் இருக்காது. அது மட்டும் இல்லாம ஏ சர்வீஸ் எடுத்துட்டு போன டிரைவர் திரும்ப அந்த வண்டியை விட்டுட்டு டி சர்வீஸ் வண்டி எடுத்துட்டு போறாரு. கணக்கு தான் காமிக்கப்படுகிறத ஒழிய ஒண்ணுமே இல்ல. சாதாரண ஒரு கணக்கு. இன்னைக்கு 50% மேல ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பணியாளர்கள் இன்னைக்கு லீவ்ல இருக்காங்கன்றதே ஒரு சாட்சி. இது எங்களுடைய போராட்டம் வெற்றி அடைவதற்கான ஒரு வழி. இனிமேல் மதியத்துக்கு மேல ஓட்டுநர் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டு மதியத்துக்கு மேல வண்டி ஓட்ட மாட்டாங்க, நாளை காலையில வரமாட்டாங்க. இதையெல்லாம் அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்துட்டு பேசணும்ன்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுதான் அது நடந்தது. நைட் வண்டி எடுத்து விட்டுட்டு வீட்டுக்கு போறவங்களாம் தங்க சொல்லி அவங்களுக்கு உணவுலாம் கொடுத்து அவங்களை அதான் சொல்றேன், அந்த பட்டியலில் அடிக்கிற மாதிரி டிரைவர் ஓட்டுநர் நடத்துனர் கட்டாயப்படுத்தி இன்னைக்கு அராஜகமான முறையில் டியூட்டி கொடுத்திருக்காங்க. இது தொடர்ச்சியா இருந்தாக்கா இது பொதுமக்களை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா புது டிரைவருக்கெல்லாம் எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியாது. அதனால அரசு இப்ப கூட பரிசீலனை பண்ணணும்னு சொல்லி அரசு முறையா ஜனநாயக முறையில பேச்சுவார்த்தை நாங்க எல்லாம் இன்னைக்கு முடிவு எடுத்தது இல்ல. 20ஆம் தேதி நாங்க ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்து 5 கட்ட பேச்சுவார்த்தையில தோல்வி அடைந்ததுனால தான் நாங்க வேலை நிறுத்தத்துக்கு போனோம். அதை அரசு கவனத்தில் கொண்டு இதை ஒரு கௌரவ பிரச்சனையா இல்லாம இது எங்களுடைய தனிப்பட்ட இது கிடையாது. அதிமுகவுக்கான ஒரு அவர் கூட அமைச்சர் சொல்லும்போது சொன்னார், இது அதிமுகவுக்காக பண்றாங்க. இது அதிமுகவுக்கு என்ன வருது? எல்லா தொழிலாளியும் வேணும். அப்ப ஏடிபியில இருக்கிற தொழிலாளி மட்டும்தான் டிஏ வாங்க போறாங்களா? சிஐடி யூனியன்ல இருந்து வாங்குறாங்க. அதே மாதிரி எல்பிஎஃப்ல இருக்கிற டிரைவருக்கும் இது பொருந்தும். ஆக ஒட்டுமொத்த நடத்துனர் ஓட்டுநர் நடத்துனர் தொழிலாளர்களுடைய நலனுக்காக இந்த அரசு முடிவெடுக்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில் அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெரிவிச்சுக்கிறோம்.